Hi friends, இந்த வீடியோவில் வீட்டிலேயே நம்ம ஃப்ரூட் ஸ்டிக்ஸும் ஸ்டாண்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய இன்னொரு சேனல் யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஃப்ரூட் ஸ்டிக்கும் ஸ்டாண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்க வேஸ்ட்டான ஒரு பெயிண்ட் பாட்டில் எடுத்துருக்கேன். இதோட சென்டரில் வந்து இப்போ நம்ம கம்பியை சூடு பண்ணி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பென் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஓட்டை போட்டு அந்த பெண்ணை வந்து அதில் செட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டு கம்பி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கேலண்டர் கேக்கில் கூட இருக்கும், பழைய கேலண்டர்லேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த லென்த்தில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பெண்ணோட மேலே நல்லா டைட்டாக அதை வந்து மாட்டிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக அது இறங்காத அளவுக்கு அதில் வந்து மாட்டிக்கோங்க. ஒருவேளை அதை உங்களால் டைட் பண்ண முடியலனாலும் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து டைட்டாக மாட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கட்டுக்கம்பியை வந்து மாட்டிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர் ட்ரை கிளே எடுத்திருக்கேன். இந்த ஏர் ட்ரை கிளேயை வந்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒன்று போல் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பெயிண்ட் பாட்டில் மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த ஏர் ட்ரை கிளேயை வந்து அந்த பென் மேலேயும் அந்த கட்டுக்கம்பி மேலேயும் அந்த பெயிண்ட் பாட்டில் மேலேயும் நம்ம ஃபுல்லுமே அப்ளை பண்ண போகிறோம். இந்த கிளேவை அப்ளை பண்ணும்போது இதை ஒன்று போல் வர்றதுக்கு நான் லைட்டாக தண்ணி தொட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒன்று போல் அந்த சேர்த்த இடம் வந்து தெரியாது. நம்ம கிளே வந்து முதல்ல கொஞ்சம் வைக்கிறோம், அப்புறம் அது மேலே கொஞ்சம் வைக்கிறோம்ல. ஸோ அது அந்த ஜாயின் பண்ணுறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தண்ணி வச்சு நீங்கள் அழுத்தும் போது அது வந்து ஒன்று போல் மாறிடும். ஸோ நமக்கு வந்து அந்த ஜாயின் பண்ண இடம் வந்து தெரியாது. ஸோ பார்த்து இதே மாதிரி அந்த கிளேவை வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம எல்லா இடத்துலையுமே க்ளே அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளைகள் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து சின்னதாக அந்த க்ளே மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கிளை இருக்கிற மாதிரி சின்னதாக ரெடி பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அது காஞ்சிருக்கும் போதே நம்ம வந்து இது ஃப்ரூட் ஸ்டிக்குக்காக தானே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் டூத் பிக் யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக அந்த கம்பியில் குத்தாமல் கொஞ்சம் க்ளேலே வர்ற மாதிரி பார்த்து குத்திக்கோங்க. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஓட்டை போட முடியாது. ஸோ அதனால் காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி கரெக்டாக வீடியோவில் காட்டுற மாதிரி அதில் வந்து அந்த டூத் பிக் அளவுக்கு ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம வந்து எத்தனை டூத் பிக் ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போடணும். அதே நேரத்தில் இந்த பாட்டில் வந்து நமக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம நிறைய ஓட்டை போட்டு நிறைய ஸ்டிக் வைக்கும்போது அது நிற்க முடியாமல் போயிடலாம். ஸோ அதனால் பார்த்து வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எத்தனை ஸ்டிக் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளேலேயே சின்னதாக ஒரு பறவை மாதிரி செஞ்சுருக்கேன். இதை வந்து அந்த மரத்தோட மேலே வந்து ஒட்ட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இந்த பறவை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பறவையை இது மேலே ஒட்டிட்டு நம்ம இதை வந்து நல்லா காய விட்டுலாம். காய விட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரூட் ஸ்டிக்குக்கு தேவையான பறவைகள் வந்து க்ளேலே எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பறவை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த ஏர் ட்ரை க்ளேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். செகண்டாக எடுக்கிறது வந்து அதோட சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பெருசாக எடுக்கிறது வந்து அந்த பறவையோட உடம்புக்காகவும் சின்னதாக எடுக்கிறது வந்து அதோட தலைக்காகவும் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து டூத் பிக்கில் வீடியோவில் காட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு வந்து தண்ணி வச்சு 2 க்ளேவையும் சேர்த்து நம்ம அப்படியே அழுத்தும் போது அப்படியே அது வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணாமலே க்ளேயோட அந்த உடம்பையும் தலையையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த 2ஐயும் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த பறவையோட பின்னாடி அதோட இறக்கைகள்லாம் இருக்கிற மாதிரி பின்னாடி செட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த வாய் மாதிரி சின்னதாக கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி முன்னாடி வந்து ஒட்டிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி வச்சு லைட்டாக அது மேலே தடவும் போதே சேர்ந்து ஒட்டிக்கும். க்ளே வந்து கரெக்ட் ஃபார்மில் இருந்தால் கண்டிப்பாக தண்ணி வந்து வைக்கும் போதே நமக்கு வந்து ஒட்டிக்கும். வீடியோ பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பறவை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை ஃப்ரூட் ஸ்டிக் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி க்ளேயில் ஒன்று போல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பறவை வந்து ரெடி பண்ணும்போது அது மேலே வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி க்ளே மாடலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு பறவை மாதிரி இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு பறவையும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை இது வந்து டூத் பிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து 2 ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி மொத்தம் வந்து 3 ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 3யுமே நம்ம காய விட்டுறலாம். நம்ம செஞ்ச பறவைகள் எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அந்த மரம் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம அதில் வைக்கிற இந்த பறவைகள் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பறவைக்கு வந்து ரெட் கலரில் கலர் பண்ணிடுறேன். மித்ததுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வேறு கலரில் கலர் பண்ணலாம். இன்னுமே நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்து வந்து எல்லோ கலரில் கலர் பண்ண போகிறேன். அடுத்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் கலர் பண்ணுறேன். அப்போ வந்து நம்மளோட ஃப்ரூட் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த கலரில் கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணி இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த 3 பறவையுமே நம்ம வந்து கலர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த மரத்தை வந்து கலர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் லைட் க்ரீன் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். கலர் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த பறவைக்கு வந்து ஒயிட் கலரில் கலர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நல்லா தெரியும் அப்படின்னு நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது எல்லாத்தையுமே கலர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்துலேயுமே இப்போ கலர் பண்ணியாச்சு. கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண அந்த ஃப்ரூட் ஸ்டிக் எல்லாத்தையுமே இப்போ இதில் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரூட் ஸ்டிக் வைக்கிறதுக்கு போட்ட ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டைட்டாக போட்டிங்கன்னா வைக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலேயே நம்ம வந்து ஃப்ரூட் ஸ்டிக் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு இன்னும் எத்தனை கிளைகள் வேணும், எத்தனை பேர்ட்ஸ் வேணுங்கிறது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.